ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன கதை சோமாகிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். பிரிந்த துண்டுகள் படித்து கொண்டிருக்கிறோம். பிரிந்த துண்டுகளில் நாங்கள் மாஷால்லாண்டு 4 முடிச்சிட்டோம். இது அஞ்சாவது. என்ன 4 முடித்தோம் நினைவுக்குதா? ஒன்றாவது என்ன? ஒன்றாவது முதாஃப் முதாஃபில் மாஷா அல்லாஹ். ரெண்டாவது முதாஃப் முதாஃபில். ரெண்டாவது மௌசூஸ் சிஃபா. மௌசூஸ் சிஃபா மாஷா அல்லாஹ். அதையும் முடிச்சிட்டோம். மூணாவது ஜர்ருடைய ஹர்ஃப் ஜார் மஜ்ரூர். ஜர்ருடைய ஹர்ஃப் ஜார் மஜ்ரூர். நாலாவது நஸ்புடைய ஹர்ஃப். சரி, இந்த 4 முடிச்சிட்டோம். இன்றைக்கு நாங்கள் 5வது கடைசி பிரிந்த துண்டை படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். 5வது சரியாம்மா? ரைட், இதுதான் 5வது. இது என்ன என்று சொன்னால், நாங்கள் ஒரு விஷயத்தை எப்படி சுட்டி காட்டுறது எப்படின்றது தான் நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிறோம். சுட்டி காட்டுறது அப்படி என்று சொன்னால் நான் சிம்பிளாக விளங்கப்படுத்துகிறேன். உதாரணம் எப்பயுமே உதாரணம் நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு புஸ்தகம் டிக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ அந்த புஸ்தகத்தை நீங்கள் ஒருத்தருக்கு இன்னும் புஸ்தகம் டிக்குதுன்னு எப்படி சுட்டி காட்டுறீங்க? நீங்கள் போய் சொல்லுங்க அந்த புஸ்தகத்தை கொண்டாங்கண்டு. அப்போ உங்களுக்கு கிட்ட இருக்கிற புஸ்தகம் எப்படி சொல்லுவீங்க? இந்த புஸ்தகம். அதுதான் சுட்டி காட்டு. இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் தாங்க, இந்த உப்பு பத்தலையே கொஞ்சம் தாங்க, இந்த பேனே கொஞ்சம் தாங்க. அப்போ இந்த என்று சொல்கிறது ஒரு சுட்டி காட்டுறீங்க ஒரு விஷயத்தை. விளங்கிச்சா? அப்போ அது அதுக்கு சொல்கிறேன் நாங்கள் இஸ்முல் இஷாரா என்று சொல்கிறது அந்த சுட்டி காட்டுறதுக்கு பாவிக்கப்படக்கூடிய வார்த்தை. இஷாரா என்றது சுட்டி காட்டுறது. இஸ்மு என்றது அது எப்படி சுட்டி காட்டுற இஸ்ம். அப்போ உதாரணத்துக்கு இந்த புஸ்தகத்தில் இந்த என்ற வார்த்தை தான் நீங்கள் பாவிக்கிறீங்க சுட்டி காட்டுறதுக்கு. எதை சுட்டி காட்டுறீங்க? புஸ்தகத்தை. விளங்கிச்சா அம்மா? ரைட். அப்போ தூரம் ஒண்டிக்குது, கிட்ட இல்லை, தூரம் ஒரு புஸ்தகம் இருக்குது. அப்போ அதை எப்படி சுட்டி காட்டுவீங்க? அந்த புஸ்தகம் இவ்வளோதான். இது அவ்வளோதான். கிட்ட ஈக்கிறதுக்கு இந்த புஸ்தகம், தூரம் ஈக்கிறதுக்கு அந்த புஸ்தகம். அப்போ அரபுல இந்த என்ற வார்த்தைக்கு பாவிக்கிறது தான் ஹாதா கிதாபுன். அப்படின்னா இந்த புஸ்தகம். ஹாதா கிதாபுன், ஹாதல் கிதாப் அதை நாங்கள் படிப்போம். ஓகே, ஹாதல் கிதாபுன், ஹாதல் கிதாபு. அப்புறம் தாலிக்க என்றது நாங்கள் அது என்றதுக்கு பாவிக்கிறது. தாலிக்க அது. இப்போ இந்த தான் நாங்கள் இன்னும் படிக்க போகிறோம். சரி, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னண்டா, இந்த புஸ்தகம் என்றது உண்டு. சரியா? நாங்கள் இன்னொன்று இது ஒரு புஸ்தகம். என்னது? இது ஒரு புஸ்தகம். இது இந்த என்றதுக்கும் இது என்றதுக்கும் ரெண்டுக்குமே அரபுல பாவிக்கிறது என்னது? ஹாதா என்ற வார்த்தை. இந்த புஸ்தகம் இது ஒரு புஸ்தகம். அப்படி இல்லாட்டி அந்த புஸ்தகம் அது ஒரு புஸ்தகம். இது விளங்கிச்சாமா? இப்போ நான் அதை அரபி படிக்க முந்தைய உங்களுக்கு நான் அதை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை எப்படி விளங்கி கொள்கிறேன். சரி, இதில் முக்கியமான விஷயம் என்னென்றா, இந்த புஸ்தகம் என்று சொன்னால் ஒரு வாக்கியம் இல்லை, அது ஒரு வாக்கியத்தின துண்டு. எப்படி? இந்த புஸ்தகம் பெருசு, இந்த புஸ்தகம் மேசைக்கு மேலே இருக்குது. அப்போ இந்த புஸ்தகம் மட்டும் எடுத்தா அது ஒரு முழுமையான ஒரு வாக்கியம் இல்லை, அது ஒரு வாக்கியத்தின துண்டு, பிரிந்த துண்டு உண்டு. ஆனால் யார் சரி சொன்னாங்கன்றா, இது ஒரு புஸ்தகம். என்னது? இது ஒரு புஸ்தகம். இது ஒரு புஸ்தகம் என்று சொன்னால் அது வாக்கியமா பிரிந்த துண்டா? அது ஒரு வாக்கியம். இது ஒரு புஸ்தகம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. ஓகே, இது ஒரு புஸ்தகம் விளங்கின மனசருக்கு. இந்த புஸ்தகம் என்று சொன்னால் வாக்கியம் இல்லை, அது பிரிந்த துண்டு. ஆனால் சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. ரெண்டுக்குமே பாவிக்கிறது ஒன்று இந்த பாய்ப்போம், ஒன்று இது பாய்ப்போம். ஆனால் அரபில் ரெண்டுக்குமே பாவிக்கிறது ஹாதா. அரபில் அப்படி இந்த இது என்று ஒன்று இல்லை, ரெண்டுக்குமே பாவிக்கிறது ஹாதா. இது ஒரு புஸ்தகம் என்றாலும் ஹாதா. ஆனால் அது எப்படி சொல்றதுன்னு நாங்கள் படிக்க போகிறோம். சரியா? ஆனால் இது ஒரு புஸ்தகம் என்று சொன்னால் அது வாக்கியமாக மாறுது, அது பிரிந்த துண்டு இல்லை. அப்போ ஹாதா வந்தோ எல்லாமே பிரிந்த துண்டு இல்லை. ஹாதா வந்தா பிரிந்த துண்டு மாவேலும் ஒரு வாக்கியமாக மாவேலும். உதாரணம், இது ஒரு புஸ்தகம் வாக்கியம், இந்த புஸ்தகம் பிரிந்த துண்டு. அதே மாதிரி அந்த புஸ்தகம் பிரிந்த துண்டா இல்ல வாக்கியமா? அந்த புஸ்தகம் பிரிந்த துண்டு, அது ஒரு புஸ்தகம் வாக்கியம். விளங்கிச்சா? இப்ப நாங்க படிக்க போறது என்னது? இது எப்படி அரபுல சொல்றேன்னு தான் படிக்க போறோம். ரைட். அதுக்கு முந்தி படிப்போம் என்னென்ன வார்த்தை நாங்க பாவிச்சு
எங்களுக்கு ஒரு விஷயத்தை சுட்டி காட்ட எலுமெண்டு. இதை நீங்கள் கட்டாயம் மனப்பாடம் பண்ணணும். ஆனால் அடுத்த விஷயங்கள் அளவுக்கு மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு முஸ்லீம் சாட் நல்ல மனப்பாடம் பண்ணணும். ஜர்ருடைய ஹாரும் நசுபுடைய ஹாரும் நல்ல மனப்பாடம் பண்ணணும். ஹுவஹுமாகும் அதை கட்டாயம் மனப்பாடம் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து ஏழுமெண்டா மனப்பாடம் இல்லை. இது உங்களுக்கு ஏழுமெண்டா இந்த இந்த சாட்டை என்ன சாட்டை இந்த சாட்டை இந்த சாட்டை ஏழுமெண்டா மனப்பாடம் விளைச்சு. அது இந்த சொன்ன என்னத்துக்கு சுட்டி சாட்டை ஏழுமெண்டா மனப்பாடம் பண்ணு. ஓகே ரைட். ஓகேம்மா எப்பல நான் ஜோக் மாதிரி பேசுவேன் கணக்கு இருக்கு வேணும். சரி ஓகே. இப்போ வந்து இந்த இல்லாடி போரிங் ஆகும் தானே கிளாஸ். ஓகே எத்தனை இதுன்னு பாருங்க. ஹாதா என்ற இது என்ற இந்த என்ற அர்த்தம். ஹாதா என்ற இப்போ ரெண்டு அர்த்தம் எடுக்கலும். இது இந்த என்ற அர்த்தம் எடுக்கலும். ஆனால் நான் வந்து இன்னும் சுட்டி காட்டுற அர்த்தத்தில் இந்த என்ற அர்த்தம் நான் எடுக்கிறேன். ஹாதா என்ற இந்த அதை நான் படித்தரக்குள்ள ஒன்று விளங்கும். ஹாசானி என்றா ரெண்டு. இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு புஸ்தம் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு புஸ்தம் இந்த ரெண்டு புஸ்தம். அப்புறம் ஆவுலாகி என்றது நிறையதுக்கு பாவிக்கிறது. அப்போ நாங்கள் புஸ்தகத்துக்கு இப்போ வைங்களேன் இந்த புஸ்தகங்கள் ஆனால் தமிழில் எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த தான் பாவிக்கிறோம். ஆனால் அரபுல வந்து ஒன்றுக்கு ஈக்குது ரெண்டுக்கு ஈக்குது பன்மைக்கு வேறையாக ஈக்குது. வேணுங்கச்சா ரைட். ஓகே. இப்போ நான் இந்த புஸ்தகங்கள் என்று சொன்னதுக்கு இந்த புஸ்தகங்கள் என்று சொன்னதுக்கு அரபுல வரக்குள்ள இந்த புஸ்தகங்கள் என்று வராது. ஏன்னு சொல்லுங்க. புஸ்தகங்கள் என்றா அரபுல எப்படி எடுக்கிறது? குத்துபுன் என்ற என்னை உடஞ்ச பன்மை மாஷா அல்லாஹ் நினைவிக்குது. மாஷா அல்லாஹ் உடஞ்ச பன்மை ஒருமை பெண். அப்ப ஆவுலாகி என்றது வராது. எதை பாவிப்பீங்க? இது வந்து பெண்ணுக்கு பாவிக்கிறது. பெண்ணுக்கு ஹாசிஹி. இப்போ ஆண் விஷயம் ஒன்று சுத்திக்காரத்துக்கு ஹாதா இந்த புஸ்தகம். ஆனால் அரபுல குத்துபுன் என்று சுட்டி காட்டுறதுக்கு நீங்கள் பாவிக்கிற வார்த்தை என்ன? ஹாதி. ஒரு பெண்ணை சுட்டி காட்டுறதுக்கு பாவிக்கிறதுக்கு ஹாதி. அப்படின்டா இந்த இந்த பெண்ணு சொல்லுங்க. ஆவுலாய் ஒருமை பெண் தானே, ஒருமை பெண். இது ஹாதிகி என்றது ஒருமை பெண். விளங்கிச்சா? ஹாதா என்றது ஒரு ஆணை சுட்டி காட்டுறது. ஹாதி என்றது ஒரு பெண்ணை சுட்டி காட்டுறது. விளங்கிச்சா? ஓ இப்போ அது பெருசாக யோசிக்க வேணாம். இப்போ நீங்கள் அதெல்லாம் யோசிக்க போனால் குழம்புந்தால அதெல்லாம் நாங்கள் படிப்போம் இன்ஷால்லா. இப்போ என்ன வச்சுக்கோங்க. ஹாதா என்றது ஆணுக்கு பாவிக்கிறது. ஹாதி என்றது ஒரு பெண்ணை சுட்டி காட்டுறது பாவிக்கிறது. ஓகே. இந்த உம்மா இல்லாட்டி இந்த தங்கச்சி அப்படி நீங்கள் ஒரு பெண்ணை சுட்டி காட்டுறேன்னு சொன்னால் நீங்கள் பாவிக்கிறது ஹாதிகி. நீங்கள் ஹாதா தங்கச்சி என்று பாவிக்கலாம். ஏன்? ஒரு பெண் ஹாதி என்று தான் பாவிக்கலாம். தம்பி என்று பாவிக்கலாம். ஹாதா தம்பி. நான் தமிழில் சொல்கிறேன். ஹாதா தம்பி. இது இந்த தம்பி இந்த நானா. ஓகே. ஹாதா ஆதிஹி என்றா பெண். ஹாத்தானி ஹாத்தானி ரெண்டு பெண். ஆவுலாஹி நிறைய பெண்கள். இது எல்லாமே வந்து ரஃபா. சரியா? இதில் நசுபும் ஜர்ரும் தந்திக்கிறாங்க. அது அவ்வளோ பெருசாக முக்கியம் இல்லை. சரியா? இதை நீங்கள் படிக்க தேவையில்லை இப்போது. சரிதானே? நீங்கள் என்ன படிக்கணும்? ஹாதானி ஆவுலாஹி ஹாதிஹி ஹாத்தானி ஆவுலாய். ஆவுலாய் பாருங்க, ஆம்பளைக்கும் பெண்ணுக்கும் ஒன்று தான் பாவிக்கிறேன். ஹாதானி ஹாத்தானி பெண்ணுக்கு ஹாத்தானி என்று பாவிக்கிறேன். ஓ ஹாத்தானி அங்கே ஹாதானி இந்த ஹாத்தானி இந்த நடு எழுது மட்டும்தான் மாறிச்சு. இங்கே வந்து ஹாதா ஆதிஹி இதை தாய்க்கு தேவமோ நோமலை. இதை பெண்களுக்கு கொஞ்சம் தாவாரு முஸ்லிமத்தும் அது தா கொஞ்சம். இப்போ நாங்கள் ஃபீல் படிப்போம் சிலதுக்கு தாவாரே பெண்ணுக்கு. ஆனால் நான் சும்மா சொன்னேன் ஒரு லேசிக்கு நினைவச்சு கொள்றதுக்கு தாவை கொஞ்சம் லைட்டாக பெண்ணோட எனக்கு தெரியாது. ஏனென்று அரபில் இந்த தாவை கொஞ்சம் கேப்பில் போட்டு விட்டுருவாங்க சில விஷயம் எடுத்துக்கொள்ள. ஸோ அது ஒரு ரூல் இல்லை. நான் சும்மா உங்களுக்கு லேசி நினைவச்சு கொள்றதுக்கு சொல்கிறேன். அப்போ இதை பாடமாக்குமா? ஒரு 5 சரக்கு சொல்லி ஹாதானி ஆவுலாய் 3 தடவை சொல்லுங்க. ஹாதானி ஆவுலாய். இன்னும் 2 தடவை. ஹாதானி ஆவுலாய். ஹாதானி ஆவுலாய். இது ஆண். பெண்
ஹாதிஹி ஹாதிஹி ஹாத்தானி ஹாவுலாய் 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 ஹாதா ஹாதா ஹாதானி ஹாவுலாய் ஹாதிஹி ஹாதிஹி ஹாத்தானி ஹாவுலாய் ஹாவுலாய் மாறுது இல்லை, ஹாதாவும் ஹாதிஹியும் மாறுது, ஹாதானி ஹாத்தானியா மாறுது, ஹாவுலாய் மாறுது இல்லை. 5 தடவை சொல்லுங்க பார்க்க சாட்டு. ஹாதா ஹாதா ஹாதானி ஹாவுலாஹி ஹாதிஹி ஹாதிஹி ஹாத்தானி ஹாவுலாய் ஹாதா ஹாதானி ஹாவுலாய் ஹாதிஹி ஹாத்தானி ஹாவுலாய் ஹாதா ஹாதானி ஹாவுலாஹி ஹாதிஹி ஹாத்தானி ஹாவுலாய் ஹாதா ஹாதானி ஹாவுலாய் ஹாதிஹி ஹாத்தானி ஹாவுலாய் ஹாதா ஹாதானி ஹாவுலாய் ஹாதிஹி ஹாத்தானி ஹாவுலாய். இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்க. ஹாதா ஹாதானி ஹாவுலாய் ஹாதிஹி ஹாத்தானி ஹாவுலாய். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். அது ஹாதா இல்லை, ஹா இல்லை, ஹாதா ஹாதா. ஓ, ஹாதா. ஆனால் இப்போ நான் வந்து உங்களோட ப்ரொனவுன்சியேஷன் எல்லாம் சொல்ல திருத்த போனால் இன்றைக்கு அரபி படி கிடைக்காது. ஐசுட்டியும் அதை இன்னொரு நாளைக்கு இன்னொரு டைமுக்கு வேறு சாப்டரில் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஹாதாண்டா சரி, ஹாதா ஹாதா ஹா இங்கே கொஞ்சம் இங்கே ஹா ஹா நெஞ்சால ஹாதா. ரைட். நீங்கள் ஹாதாண்டா அது ஹாவா மாறிடும். இன்னும் ஹானா இல்லைக்கு இது ஹா இருக்குது. ஹாதா ஹாதானி ஹாவுலாயி ஹாதிஹி ஹாத்தானி ஹாவுலாய். ஆனால் அதை பற்றி யோசிக்க வேணாம். இப்போ அரபி படிக்க கிடைக்காது. ஐசுட்டி அது பிரச்சனை இல்லை. ஓ, தஜ்வீத் படித்தா அரபி படிக்க கிடைக்காது. இப்போக்கு தஜ்வீத்தை வேறே படிக்கணும். ஓகேம்மா, அதுக்கு போகிறோம். இப்போ நாங்கள் இந்த என்ற விஷயத்தை பார்த்தோம். அந்த என்றது எப்படி சொல்கிறது அரபில்? அதுக்கு பாய்க்கிற வார்த்தை தாலிக்க. இப்போ பாருங்க, டாப்பிக்கில் போட்டிக்குதாங்க அருகில். என்னத்துக்கு? அருகில், கிட்டைக்கிறது. தூரம் ஈக்கிறதுக்கு தொலைவில், தூரம் என்ற அர்த்தம். அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை தமிழே. சரி, ஓகேம்மா. தாலிக்க தானிக்க உலாய்க்க, தானிக்க தாலிக்க தானிக்க உலாய்க்க. கண்டிங்களா? இனியும் தா வந்திக்குது. தில்க தானிக்க உலாய்க்க. சரி, தாலிக்க என்று சொன்னால் அது. தாலிக்கண்டா அது என்றதை விட அந்த என்று எடுக்கலும். அந்த புஸ்தம் நான் சொன்ன அந்த புஸ்தம் அந்த தாலிக்க தானிக்க. அப்போ நாங்கள் அதில் அதுவும் அந்த அது இந்த ஹாதாண்டா இந்த தாலிக்கண்டா தூரத்தில் இருக்கிற புஸ்தகம். அதுதான் தாலிக்க. இல்லை, நாங்கள் அதில் சொன்னோம் இந்த புஸ்தகம் கிட்ட கிட்ட. ஓ, அப்போ அந்த புஸ்தகத்துக்கு அந்த புஸ்தகத்தை தாலிக்க. இது இல்லைம்மா, அதில் நாங்கள் சொன்னோம் அது 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 ஒரு புஸ்தகம். இப்போ நாங்கள் சொன்னோம் தானே ஹாதா ஹாதா இந்த புஸ்தகம் இந்த பாக்ஸ். ஹாதாண்டா இந்த இந்த பாக்ஸ். அப்போ அங்கிக்கிற பாக்ஸுக்கு அந்த பாக்ஸ். அப்போ அதுவும் ஹாதாவா? அது தாலிக்க. குழம்பிட்டா? நீங்கள் நேரத்தோடு எனக்கு ஓ, நான் ரெண்டே சொல்லி தந்தேன் உங்களுக்கு. ஹாதாவும் தாலிக்கே சொல்லி தந்தேன். தாலிக்க சொல்லி அரபை தான் இப்போ சொல்லித்தரேன். நான் தமிழை தான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ நான் அரபை சொல்லித்தரேன். ஹாதா என்றா இந்த, தாலிக்கேண்டா அந்த. அவ்வளோதான். இதில் முக்கியம் உண்மையை சொல்ல போனால் இதில் நினைவச்சு கொள்ளும் என்ன தெரியுமா? ஹாதா என்றா இந்த. ஓ, ஹாதி என்றா பெண் இந்த. ஆவுலாயி என்றா இந்த நிறையது. விலகித்தானே? தாலிக்கேண்டா அந்த. இதை நிறைய ஈந்ததுக்கு இதில் முக்கியமான 3 இது தான். என்னது? ஹாதா ஹாதிஹி ஆவுலாஹி. இது 3 தான் முக்கியம். நீங்கள் பாடம் பண்ணுறேன்னு இது 3 படித்தாலும் போதும். எது? ஹாதா படிக்கணும், ஹாதிஹி பெண்ணுக்கு படிக்கணும், ஆவுலாய் படிக்கணும். ஏன்டா அதே தான் இங்கேயும் வருது. இதை 3 படித்தா போதும். சரியா? ஆனால் நாங்கள் ஃபுல்லாக பாடம் பண்ணுவோம். ஆனால் இதை 3 நல்லா நினைவிக்கணும். விளங்கிச்சா? அந்தன்றதுக்கு நாங்கள் பாய்க்கிற வார்த்தை என்ன? தாலிக்க. தாலிக்க தானிக்க உலாய்க்க. தாலிக்க தானிக்க உலாய்க்க. தாலிக்க தானிக்க உலாய்க்க. தாலிக்க தாலிக்க தானிக்க உலாய்க்க. தாலிக்க உலாய்க்க. தாலிக்க தானிக்க உலாய்க்க. தாலிக்க தானிக்க உலாய்க்க. தானிக்க தாலிக்க உலாய்க்க. தாலிக்க தானிக்க உலாய்க்க. தாலிக்க தானிக்க உலாய்க்க. 2 பேர். இது வந்து அந்த அந்த புஸ்தகம், அந்த 2 புஸ்தகம், அந்த புஸ்தகங்கள். விளங்கிச்சா? நான் தமிழ் சுட்டி அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அரபில் அப்படி வராது. புஸ்தகங்கள் உடஞ்ச பன்மை வரும். ஆனால் இப்போ நிறையன்றதுக்கு பாய்க்கணும். ஓகே. தில்க தானிக்க உலாய்க்க. தில்க
தில்க தானிக தானிக உலாய்க தில்க 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 தானிக உலாய்க அப்ப ஜாலிகெண்டா அந்த புஸ்தகம் அந்த புஸ்தகம் ஆண் தில்கெண்டா ஆண் பாலா தில்கெண்டா அந்த தான் ஆனா பெண் பெண் அந்த அந்த உம்மா அந்த தங்கச்சி அப்ப அந்தன்றதுக்கு பாவிக்கிறது தில்க ஆனா பெண் விளங்கிச்சா தமிழ்ல எங்களுக்கு லேசி எல்லாமே அந்த தான் எல்லாமே இந்த தான் ஆனா அரபுல அதுக்கு வேற வேற பாவிச்சிக்கிறாங்க சரிதானே உலாய்க்க உலாய்க்கன்றது நிறைய பேருக்கு பாவிக்கிறது அந்த இல்லாட்டி அது என்ற அர்த்தம் எடுக்கலும் அப்போ ஒரு வடிவை முடிந்து வர பெண்மைக்கு தான் எடுக்கிறேன் உலாய்க்க உலாய்க்கு எடுக்கிறல்ல தில்க தான் எடுக்கிற ஒருமை தானும்மா ஒத்த ரெண்டா தில்க நிறைய பேர் நிறைய பேர் ரெண்டா உலாய்க்கு உலாய்க்க அப்போ பெண்ணுக்கு தான் நாங்கள் அப்படி சும்மா பாக்கியம் கொண்டு வந்தால் பெண் குத்துபுன்னு வந்தா நீங்க தில்க தான் பாவிக்கணும் குத்துபுன்னா தில்க தான் பாவிக்கணும் ஏன்னா ஒருமை பெண் இது ஒன்று பெண் பெண் இது ஒன்று பெண் தில்கன்றது ஒருமை பெண் ஒன் ஃபீமேல் விளங்கிச்சா இது ஒன்று ஆண் மேல் ஒரு ஆண் இது நிறைய பேர் 3 ஆணுக்கும் பாவிக்கலும் பெண்ணுக்கும் பாவிக்கலும் உலாய்க்க நிறைய பேர் அப்போ இவரும் உலாய்க்கு தானே பெண்ணும் அதுதான் ரெண்டுக்கும் பாவிக்கலும் ஆணுக்கும் பாவிக்கலும் ரெண்டுக்கும் பெண்ணுக்கும் பாவிக்கலும் விளங்கிச்சா சரி சொல்லுங்க பார்க்க பாடமாக்கின்னு சொல்லுங்க தாலிக்க தானிக்க தானிக்க உலாய்க்க தாலிக்க தானிக்க உலாய்க்க தில்க தானிக்க தில்க தானிக்க உலாய்க்க தாலிக்க தாலிக்க தானிக்க உலாய்க்க தில்க தானிக்க உலாய்க்க இன்னொருத்தர் 2 தடவை சொல்லுங்க இன்னும் தாலிக்க தாலிக்க தானிக்க உலாய்க்க தில்க தானிக்க உலாய்க்க இப்போ ஹாதாவும் எல்லாம் சொல்லுங்க ஆறையும் சொல்லுங்க ஹாதா 6 இல்ல 3 6 12 ஹாதா ஹாதிஹி ஆவுலாஹி இல்ல ஹாதா சாரி ஹாதா ஹாதானி ஆவுலாஹி ஹாதிஹி ஹாதானி தானி உலாஹி ஹாவுலாஹி தாலிக்க தானிக்க தாலிக்க தானிக்க உலாய்க்க தில்க தானிக்க உலாய்க்க உலாய்க்க இது 12 சரியா இந்த 12 நீங்கள் என்ன செய்யணும் மனப்பாடம் பண்ணணும் ஆனால் அதுலேயும் ஆக முக்கியமானதை நான் சொல்கிறேன் இது 2 அவ்வளோ பெருசாக முக்கியம் இல்லை ஏன்னா நான் பாடமாகினேன் எப்படி தெரியுமா அதுதான் எனக்கு எப்படி வருது நான் ஹாதா ஹாதி ஆவுலாஹி தாலிக்க தில்க உலாய்க்க அதை ஆரம்பம் தான் நான் படித்தேன் இது எல்லாத்தையும் படிக்க போகல உங்களுக்கு ஒரு மட்டும் அப்படி படிக்கவே மேலும் ஆனால் முக்கியமாக நினைவு வச்சுக்கொள்றது மட்டும் நான் சொல்கிறேன் இது ஆறு நீங்கள் கட்டாயம் நினைவு வச்சுக்கணும் 12 தான் 6 கட்டாயம் நினைவு வச்சுக்கொள்ளணும் என்னதாரு ஹாதா ஹாதிஹி ஹாதா ஆதி உலாயி தாலிக்க தில்க உலாய்க்க இது 6 கட்டாயம் நினைவு வச்சுக்கணும் ஹாதா ஆதி உலாஹி தாலிக்க தில்க உலாய்க்க அது 6 கட்டாயம் நினைவு வச்சுக்கோங்க ஆனால் ஃபுல் சார்ட்டும் தெரிஞ்சதுக்கு பிரச்சனை இல்லை இப்போ பாடம் பண்ணேன் தேவையில்லை உங்களுக்கு ஹாதாண்டா இது இல்லாடி இந்த ஹாதி என்றா இட பெண் ஆவுலாய் என்றா இட நிறைய நினைவிந்தா போதும் இப்போ தாலிக்கேன்னு சொன்னால் அது அந்த இல்லை தில்கேன்னு சொல்கிறது அதிட பெண் அந்த அதிட பெண் அதுக்கப்புறம் உலாய்க்கேன்னு சொல்கிறது நிறைய அதை நினைவச்சு கொண்டா போதும் இது விளங்கிச்சாம்மா இன மட்டும் ரைட் இதை நசுபு ஜாரு படிக்க தேவையில்லை சரியா நசுபால ஜாரு படிக்க தேவையில்லை ரைட் ஓகே இப்போ நாங்கள் பார்ப்போம் இதால் நாங்கள் எப்படி வாக்கியம் செய்கிறேன் ஓகே இது சரியான லேசியும்மா சரியா சுட்டி காட்டும் வார்த்தைகளை பயன்படுத்தல் இப்போ நாங்கள் படிச்சிட்டோம் இதை எப்படி நாங்கள் பயன்படுத்த போகிறோன்னு பார்ப்போம் பிறந்த துண்டை உருவாக்க நான் சொன்னேன் என்னது உங்களுக்கு 2 உருவாக்கலும் ஒன்று வாக்கியம் உருவாக்கலும் அதே வார்த்தையை வச்சு இல்லாட்டி பிரிந்த துண்டு உருவாக்கலும் இப்போ நாங்கள் படிக்க போகிறோம் எப்படி ஒரு வாக்கியம் உருவாக்குறது எப்படி பிரிந்த துண்டு உருவாக்குறது பிரிந்த துண்டு உருவாக்குறது எப்படி தெரியுமா சுட்டி காட்டும் வார்த்தையை அல் உடனடியாக தொடர்ந்த வேண்டும் சுட்டி காட்டுறதோட அல் வந்தா அது பிரிந்த துண்டு அல் வந்த உதாரணத்துக்கு உதாரணம் தந்திப்பாங்க இங்கே உதாரணம் தந்திக்கிறாங்க நான் பார்க்குறேன் ஓகே உதாரணம்
நான் நோமலை கிதாப் தான் எடுக்கிறேன் நான் பைத் தந்துக்கலாம் ஹாதா அல் பைத்தி இது பண்ணி பிரிந்து ஹாசா அல் பைத்தி ஆனால் நாங்கள் ஹாசா அல் பைத்தின்னு சொல்கிறோம்ல எப்படி சொல்கிறேன் ஹாதல் பைத்தி இதை அலிஃபை நாங்கள் என்ன செய்கிறோம் ஹாதா அல் பைத்தின்னு சொல்லாமல் இதை நாங்கள் வாசிக்க போகல ஹாசல் பைத்தின்னு சொல்கிறோம் அதை சேர்த்து உங்களுக்கு தெரிந்தானே நான் குர்ஆன் படிக்கல சேர்த்து வாசிப்போம் ஓ ஹாதல் பைத்தின்னு சொன்னால் அப்போ ஹாதா அல் பைத்தி தான் ஹாதல் பைத்தி ஆகுது இப்போ முக்கியமான விஷயம் என்ன ஹாதா அல் பைத்தி பைத்திக்கு அல் வந்திக்குது பைத்திக்கு அல் வந்திக்குது அப்படி அல் வந்தா குறிப்பிட்டது இல்லை குறிப்பிட்ட அல் வந்தா குறிப்பிட்டது ஆனால் நாங்கள் இது வந்து பிரிந்த துண்டா மாறும் எதா மாறும் ஓ பிரிந்த துண்டா மாறும் அப்போ எப்படி நாங்கள் மொழிபெயர்க்கிறேன்டா ஹாதல் பைத்தி என்றா பைத் என்றா ஊடு சரியா ஹாதா என்றா இது இல்லாடி இந்த அப்போ இது இந்த ஊடா இல்லை இது ஒரு ஊடா இந்த ஊடு அல் வந்தா இந்த ஊடு அல் வராடி இது ஒரு ஊடு அவ்வளோதான் பாருங்க இந்த வீடு தான் போட்டிக்கிறாங்க இந்த வீடு இது பிரிந்த துண்டு ஏன் பிரிந்த துண்டு அல் வந்து சுட்டி கஷ்டமா சரியான லேசி அல் வந்தா பிரிந்த துண்டு அல் வராட்டி வாக்கியம் சொல்லுங்க பாங்க 5 தரக்கா அல் வந்தா பிரிந்த துண்டு அது எல்லாத்துக்கும் இஸ்முல் இஷாராக்கா இஸ்முல் இஷாரால அல் வந்தா பிரிந்த துண்டு அல் வராட்டி வாக்கியம் அல் வந்தா பிரிந்த துண்டு அல் வராட்டி வாக்கியம் அல் வந்தா பிரிந்த துண்டு அல் வராட்டி வாக்கியம் சரிதான் விளங்கிச்சா ரைட் ஓகே அதுதான் ஒன்றாவது அல் உடனடியாக தொடர வேண்டும். 2வது இஸ்முல் இஷாரா சுட்டிக்காட்டும் வார்த்தையின் 4 பண்புக்கும் முஷாரு நிலை சுட்டிக்காட்டப்பட்ட வார்த்தை பொருந்த வேண்டும். என்ன சொல்கிறாங்கன்றா இஸ்முல் இஷாராட 4 தன்மையும் முஷாரு நிலை எதை விஷயத்தை சுட்டிக்காட்டப்படுதோ அது 4ம் பொருந்த விடும். சரியா? அப்படி என்ன இப்போ ஹாதல் பைத்தியன்னு நாங்கள் படித்தோம் தானே. ஹாதல் பைத்தி என்றது எத்தனை வார்த்தை? 2 வார்த்தை. ஹாசா என்றது ஒரு வார்த்தை, அல் பைத்தி என்றது ஒரு வார்த்தை. இது விளங்கிச்சா? அப்போ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றா இது ஹாசாட 4 தன்மையும் அல் பைத்திட 4 தன்மையும் என்ன ஆகணும்? ஒரு மயிக்கணும். சரியா? ஓகே, 4 தன்மையும் பார்ப்போமா? 1வது ஹாதா என்றது ஆனா பெண்ணா? இல்லை 1வது பார்க்கணும். இல்லை 1வது பார்க்கணும். ரஃபா நசிப் ஜர்ரா. நல்ல கேள்வி. ஹாதா வந்து ரஃபாவா நசிபா ஜர்ரா? ஹாதா நசிபா எப்படி? ஹாதாட ரஃபா சொல்லுங்களே. ஹாதாட ரஃபா என்ன? ஹாதாட ரஃபாவும் ஹாததான், ஹாதாட நசுபும் ஹாததான், ஹாதாட ஜர்ரும் ஹாததான். ஏன்னா நாங்கள் படித்தோம் ஹாதா வந்து நெகில் வட்ட வார்த்தை. நீங்கள் சாட்டுக்கு போனாலும் மதிக்கும். இந்த பாருங்க, இதான் ஹாதாவுடைய ரஃபா நாசன். இது ரஃபா என்று அல்ல நசுப் அல்லட ஜர்ரும் ஹாததான், ஹாசியும் இது நெகில் வட்ட வார்த்தை. வினைத்தானும்மா. இதில் உங்களுக்கு பார்க்கவே ஒன்றுமெண்டா இதில் பார்க்க தேவையில்லை. இது மட்டும்தான் ஹாதானி மட்டும்தான் மாறும். ஹாதானி ஹாதெய்னி ஆகும். முஸ்லிமானி முஸ்லிமைனி மாதிரி. ஹாத்தானி ஹாத்தெய்னியா மாறும். முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி மாதிரி. ஆனால் ஆவுலாஹி வந்து என்ன ஆகுது? மாறாது. ஹாதா ஆதிஹி ஆவுலாஹி 3மே வந்து ரஃபா நசிப்ஜர் மாறாது. அதே மாதிரி தான் தாலிக்க தில்க உலாய்க ரஃபா நசிப்ஜர் மாறாது. அதே தான் ரஃபா வந்து தான் நசிப். இது தானிக்க தெய்னிக்காவும் தானிக்க தைனிக்காவும். அவ்வளோதான். அதை நான் சொன்ன அதை பெருசாக யோசிக்க வேணாம். இந்த 2 மிச்சம் வாரம் இல்லை குருவானில் கொஞ்சம் தான் வரும். ஆக்சுவலி அதை யோசிக்க தேவையில்லை. சரிதானேம்மா? மிச்சமே வாரே ஹாதா வரும், ஹாதிஹி வரும், உலாய்க்க வரும், ஆவுலாய் வரும், தாலிக்க வரும், தில்க வரும், உலாய்க்க வரும். இதை உலாய்க்கையும் ஆவுலாயும் குழப்பம் வேணாம். ஹாதாட பன்மை தான் ஆவுலாயி, தாலிக்கட பல்பி தான் உலாய்க்க. இப்போ உங்களுக்கு லேசர் நின்று வச்சுக்கோ. ஹாதா பாருங்க, ஹாதா பன்மை ஹாவுலாயி. அப்போ ஹாதா ஆவுலாயி. விளங்கிட்டா? ஹாதியும் ஆவுலாயி தான். தாலிக்க
உலாய்க்க அதில் வச்சுக்கோங்க தில்கையும் உலாய்க்க தான் அப்போ அவங்க எல்லாம் ரஸ்பி ஜர்பு ரஃபா எல்லாம் ஒன்று தான் அப்போ ஹாதாட என்னது அப்போ மூசா மாதிரி அப்போ ஹாதா என்றது ரஃபாவும் மீக்கேலும் நசுபாவும் மீக்கேலும் ஜர்ராவும் மீக்கேலும் எங்களுக்கு தெரியும் ஏன்டா வெளியால் பார்த்து எங்களுக்கு சொல்லலாம் அப்போ ஹாதான்றது ரஃபாவும் மீக்கேலும் நசுபாவும் மீக்கேலும் ஜர்ராய்க்கும் இது ஒன்றாவது தன்மை எங்களுக்கு தெரியும் 3ல் 1 ஈக்கேலும் ரெண்டாவது இது எத்தனை பேர் எண்ணிக்கை எத்தனை பேர் எண்ணிக்கை உண்டு ஏன் நாங்கள் படித்தா ஹாதா என்றது உண்டு ஹாஜி என்றது உண்டு ஆவுலாய் வந்தால் நிறைய பேர் ஹாதானி என்றால் 2 பேர் அதையும் நாங்கள் படித்தோம் ஓகே அதுபோல் சொல்லுங்கள் இது ஆனா பெண்ணா ஹாதா ஆனா பெண்ணா ஹாதா ஹாதா ஹாதிகி தானே பெண் ஹாதி ஹாதா ஆண் அப்போ மேல் ஆண் கடைசியாக குறிப்பிட்டதா பொதுவா ஹாதா ஹாதா பொது அல்லில்லை அல்லில்லை பொதுவா நாங்கள் குறிப்பிட்டது பொது படித்தோம் 7 விஷயத்துக்கு ஒரு விஷயம் என்ன வேலும் குறிப்பிட்டதா மாறையிடும் அல்வாரது மட்டும் இல்லை 7 விஷயம் இல்லை அதில் ஒரு விஷயம்தான் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினா அது வந்து குறிப்பிட்டது அது சுட்டி காட்டுறதுக்கு பாய்க்கிற வாருக்கு குறிப்பிட்டது ஏன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த இந்த புஸ்தகம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட புஸ்தகத்தை தான் நீங்கள் சுட்டி காட்டுறீங்க அது குறிப்பிட்டதா மாறு அப்போ ஆதான்றது அது சுட்டி காட்டுறதுக்கு பாய்க்கிற வார்த்தை அது வந்து குறிப்பிட்டது நான் வந்து ப்ரொப்பைண்டு போடுறேன் மாரிஃபா சரிதானே இப்போ நாங்கள் போய்த்து பைத் அல் பைத்தில 4 தன்மையும் பார்ப்போம் அல் பைத்தில 4 தன்மையும் பார்ப்போம் அல் பைத்தி ரஃபாவா நசுபா ஜர்ரா ஜர் அல் பைத்தி ஜர் ரெண்டாவது அல் பைத்தி ஒண்டா பன்மையா எண்ணிக்கை ஒன்று பைத்தனா ஊடு எங்களுக்கு தெரியும் அர்த்தமும் ஒன்று தான் புயூத் என்ன தான் வீடுகள் அப்போ இது வந்து ஆனா பெண்ணா ஏன் பெண் இந்த தா வந்தா பெண்ணு சொன்னா இல்லை தாமரபூத்தா தா வந்து இது தாமரபூத்த தா இல்லை அந்த தா வந்தா தான் நான் சொன்னேன் பெண்ணு அதை குழப்பிக்கொள்ள வேணாமா இந்த நான் முதல்ல சொன்னேன் தானே தா அது ஒரு இதை நினைவு வச்சுக்கொள்ள தான் சொன்னேன் இந்த தா வந்தா பெண்ணு சொல்லலாம் எந்த தா வந்தா பெண்ணு சொல்லலும் மற்ற தா அப்போ இது வந்து பெண்ணுன்றதுக்கு அடையாளம் இல்லை இந்த தா வந்தா பெண்ணுன்றதுக்கு அடையாளம் இல்லை அப்படி எங்களுக்கு சொல்லலாம் இப்போ முஸ்லீம் ஆத்துன்ல வரும் அது ஆத்துன் பேட்டர்ன்ல வரணும் இதை சும்மா பைத்தியன்னு வந்ததுக்கு அது பெண்ணா மாறுறல்ல சரியா பெண்ணதுக்கு அடையாளது இது இந்த தா வரணும் இது இப்போ அதுக்கு வந்து பைத்தியன்னு சொன்னால் ஒரு வீடு தானே வீட்டுக்கு உசுறு இல்லை தானே உசுறு இல்லை அப்போ என்ன அப்போ பெண்ணா ஒருமை பெண் யாரு ஒருமை பெண் உடைந்த பன்மை பைத்தியன்றது ஒரு ஊடா நிறைய ஊடா ஒரு ஊடு உடைஞ்ச பன்மை ஆகுற இல்லை நிறைய ஊடு புயூத் அதான் சொன்ன புயூத் வந்தா தான் நிறைய ஊடு ஒரு ஊடு வந்து உடைஞ்ச பன்மை ஆவுலாய் எல்லாம் குழப்பிக்கொள்ள வேணும்மா இப்போ சொல்லுங்க இது ஆனா பெண்ணா பெண்ணா அந்த ஆனா ஆண் தான் பெண்ணுன்றதுக்கு அடையாளம் இல்லையம்மா பைத்திக்கு பெண்ணுன்றதுக்கு அடையாளம் என்ன சரிக்குதா உடஞ்ச பன்மையா இல்லை அப்போ அது பெண் இந்த தேவந்தா தான் பெண் பெண்ணுறதுக்கு அடையாளம் இந்த நேரம் இல்லை அதை வந்தால் எங்களுக்கு பெண்ணுன்னு சொல்லலும் இந்த தா வந்தா தாமரபூத்தா தா செல்ல மிச்சம் தூரத்துக்கு அது பெண் கொஞ்சம் சரி ஓகே அம்மா இந்த தா வந்தா அது வந்து பெண் என்ற அடையாளம் குறிக்காது இந்த தா வந்தா பெண்ணாவ சான்ஸ் செய்யுது எந்த நேரமும் இல்லை 90% பெண் தான் இது வந்தா எங்களுக்கு பெண் என்று சொல்லலாம் சரியா அது வந்து நார்மல் ஒரு எல்லா எழுத்த மாதிரி ஒரு எழுத்து இது விளங்குச்சா ரைட் ஓகே அடுத்த விஷயம் நாங்கள் முஸ்லிமாத்துன்ல படித்தோம் ஆத்துன் பேட்டர்ன் முஸ்லிமாத்துன் அப்போ அதில் இந்த தாத்தா வரும் இந்த ஆத்துன் என்று வந்தா அது பெண் அது வந்து தா சுட்டியும் பெண் இல்லை ஆத்துன் பேட்டர்ன் சுட்டியும் பெண் அது விளங்குச்சா ரைட் இது அதெல்லாம் அந்த பேட்டர்னை சுட்டி பெண் பேட்டர்ன் ஆத்துன் ஆத்தின் வந்து பேட்டர்ன் சுட்டியும் பெண் இதை தா சுட்டியும் இல்லை அந்த பேட்டர்ன் சுட்டியும் பெண் ஆத்துன் பேட்டர்ன் அப்போ ஆத்துன் என்று வரும் இங்கே ஆத்துன் என்று வந்து இல்லை பைத்தி என்று தான் வந்து மூணாவது விஷயம்தான் உடைந்த பன்மை உடைந்த பன்மை
அது வந்து கிதாபுன். கிதாபுன் என்று வந்தா கிதாபுன் என்று வரும், இல்லாட்டி குத்துபுன் என்று வரும். குத்துபுன். நிறைய புத்தகம். ஓ, கிதாபுன் என்றா ஒரு புஸ்தகம், அது பெண்ணாவாது. அது குத்துபுன்னா நிறைய புத்தகம். குத்துபுன் என்றா நிறைய புஸ்தகம். பன்மை. ஆனா உன் வந்து ஆனா அர்த்தம் பன்மை. அப்ப அது உடைந்த பன்மை. அப்ப உடைந்த பன்மை ஒருமை பெண். விளங்கிச்சா? அப்ப அல் பைத்தி என்றா ஐட அர்த்தத்தை பார்க்கணும். ஒண்டா பழமையாண்டு. இது ஐ பைத் என்றா ஒரு ஊடு. அப்ப இது வந்து உடைஞ்ச பன்மை ஆகாது. அதை இதே வந்து பன்மை ஆயிருந்தா அது ஒருமை பெண்ணா ஆகும். என்ன உடைஞ்ச பன்மை. விளங்கிச்சா? கிளியரா? அப்ப அல் பைத் என்றது ஆனா பெண்ணா? ஆண். வெரி குட். எப்படியோ தெரியாது, எஃப்எண்ட் போட்டிக்கிறேன். அது வந்து ஆண். என்ன இது? ஓகே, அது வந்து ஆண், மேல். அது வந்து குறிப்பிட்டதா பொதுவா? ஒன்று சுற்றி குறிப்பிட்டதா? அது ஒரு வீடு தானே. இல்ல, இங்க அல் பைத்தியை மட்டும் எடுத்து பாருங்க. நான் அல் பைத்தியை மட்டும் கேட்கிறேன். அல் பைத்தி அல் வந்த சுட்டி குறிப்பிட்டது. பாருங்க, ஒன்று மெச்சாவிட்டா, ஒன்று மெச்சாவிடும். ஆணும் மெச்சாவிட்டா, குறிப்பிட்டதும் மெச்சாவிச்சு. எது மெச்சாவது இல்ல. இது ஜர்ராய்க்குது. இது ரஃபாவுமாவேலும் நசுபுமாவேலும் ஜர்ருமாவேலும். அது ஜர்ரதான் எடுக்கணும். மாஷால்லா முன்னேறிட்டீங்க. அப்போ ஹாஜா வந்து எங்களுக்கு தெரியாததுக்கு அது ஹாஜா வந்து ஜர். ஹாஜாக்கு காட்டேலாட்டியும் ஐட இஸ்முல் இஷார் முஷாரு நிலைக்கு போனால் அது எதை சுற்றி காட்டுதுன்னு போனால் அதோட தன்மையை எடுத்து இது கொடுக்கல. என்ன 4 தன்மை மெச்சாவுது. உங்களுக்கு தெரியாட்டியும் ஹாஜாயின ஜர்ராய்க்குது. விளங்கிச்சா இல்லையா? ஓகே, இது இல்லை. விளங்கிச்சா? ஓகே, இந்த வீடு. ரைட். இன்னொன்று பார்ப்போமா? இது அடுத்தது பார்ப்போம். சோப்பு கலர் மட்டும் பார்த்தா போதும். இப்போ நாங்கள் ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்லேட் பண்ணல. இதை மட்டும் பார்த்தா போதும். இப்போ எங்கள் இந்த சப்ஜெக்டை படிக்கிறது தான் முக்கியம் எங்களுக்கு. ரைட். ஹாதிஹி அல் ஹயாத்தி. ஹாதிஹி அல் ஹயாத்தி. இப்போ ஹாதி என்றா என்ன அர்த்தம் தமிழ்ல? ஹாதிஹி என்றால் ஹயாத்தி என்ன? ஹயாத்தி கேட்கல, நான் ஹாதியை தான் கேட்குறேன். ஹாதியை பெண் தானே. அந்த ஓ, சுட்டி காட்டுறது. என்ன அர்த்தம் ஹாதி? ஹாதா என்றா இந்த புஸ்தகம். இந்த என்ற அர்த்தம். ஹாதிஹி என்றாலும் இந்த புஸ்தகம். இந்த தான் தமிழ்ல ஒன்று தான். அப்போ ஆதி என்றா இந்த. இது வந்து இது என்றும் எடுக்கலும். ஆனால் அல்லோட வந்தா கொஞ்சம் ஹயாத்தி என்றது பார்ப்போமே. ஹயாத்தி என்ற என்னை வாழ்க்கை என்ன எடுங்க. ஹயாத்தி என்றா வாழ்க்கை தானே. உலக வாழ்வில். ஓகே, வாழ்க்கை. அப்போ வாழ்க்கை தானே ஹயாத்தி என்ற என்னை வாழ்க்கை. அப்போ ஹாதி என்ற என்னை இந்த இல்லாட்டி இது ரெண்டும் எடுக்கலும். ஆனால் அல்லோட வந்தா குறிப்பிட்டது தான். இது பிரிந்த துண்டா இல்லாட்டி வாக்கியமா? அல் வந்தா நாங்கள் என்ன படித்தோம் கொஞ்சத்துக்கு முந்தி? அல் வந்தா பிரிந்த துண்டா வாக்கியமா? பிரிந்த துண்டை ஒரு வாக்கியத்தை உருவாக்க விடுங்களேம்மா. வாக்கியம். அல் வந்தா பிரிந்த துண்டா வாக்கியமா? சுட்டி காட்டு வார்த்தைனா. இப்போ நான் என்ன படித்தாரேன் உங்களுக்கு இவ்வளோ நேரமா? அல் வந்தா பிரிந்த துண்டு. அல் வந்தா பிரிந்த துண்டு. நான் இப்போ 5 தடவை சொல்ல தரேன் தானே. அல் வந்தா பிரிந்த துண்டு, அல் வந்தா பிரிந்த துண்டு, அல் வந்தா பிரிந்த துண்டு. அதை கொஞ்ச நேரம் போகல அது மறக்குது. அதுக்கப்புறம் திக்ரு செய்யுங்க. அல் வந்தா பிரிந்த துண்டு, அல் வந்தா பிரிந்த துண்டு. ஓ, அப்போ அல் வந்திக்குதீன. அப்போ பிரிந்த துண்டு. அப்போ வந்து இது ஹாசி என்ன இந்த தானே. இந்த வாழ்க்கையா இல்லாட்டி இது ஒரு வாழ்க்கையா? இது ஒரு வாழ்க்கைன்றது வாக்கியமா பிரிந்த துண்டா? இது ஒரு வாக்கியம். அப்ப நீங்க சொன்னீங்க இப்ப பிரிந்த துண்டு. இந்த வாழ்க்கையா இல்ல இது ஒரு வாழ்க்கையா? இந்த வாழ்க்கை பிரிந்த துண்டு. அல் வந்தாலே உங்களுக்கு தலையில இந்தன்றது வரணும். அல் வந்தா என்ன வரணும்? இந்த வாழ்க்கை பிரிந்த துண்டு.
பிரிந்த துண்டு விளங்கிச்சா அல் வந்தா பிரிந்த துண்டு அல் வராட்டி வாக்கியம் வாக்கியம் அப்போ அல் வராட்டி என்ன இப்படி பாரு இந்த இது ஒரு இது ஒரு வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கை அல் வந்தா இந்த வாழ்க்கை அவ்வளோதான். அப்போ பிரிந்த துண்டு லேசுக்கு நினைவு வச்சுக்கோங்க. ஹாதல் கிதாபு ஹாதல் கிதாபு என்றா அல் வந்திக்குது. அப்போ இந்த புஸ்தகம் ஹாதா கிதாபுன் என்றா இது ஒரு புஸ்தகம். இதை உதாரணத்தை நினைவு வச்சுக்கோங்க. ஹாதா இப்படி ஹாதா அல் கிதாபு ஹாதா அல் நாங்கள் ஒன்றுக்கு சேர்த்தா ஹாதல் கிதாபு அதை நினைவு வச்சுக்கொள்ள தெரியல உங்களுக்கு படிக்கிறதுக்கு தானே. ஹாதா அல் கிதாபு ஹாதா அல் கிதாபு இந்த புஸ்தகம். அப்போ ஹாதா அல் கிதாபுன்னா பிரிந்த துண்டு அப்போ ஹாதா கிதாபுன் அல் வந்து இல்லை அப்போ பிரிந்த துண்டு இல்லை. அப்போ இது ஒரு புஸ்தகம். இதை நினைவு வச்சுக்கோங்க. இந்த உதாரணம் எப்பயுமே சொல்கிறேன் ஒரு உதாரணம் நினைவு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கிதாப் எந்த நேரம் நினைவு வைக்கிற சுற்றி இந்த கிதாப் என்ற உதாரணத்தை நினைவு வச்சுக்கோங்க. ஹாதா கிதாபு வந்தால் பிரிந்த துண்டு ஹாதா அல் கிதாபு வந்தா அல் கிதாபு வந்தா பிரிந்த துண்டு. ஹாதா கிதாபுன் ஒன்று அப்படியா வாக்கியம் ஹாதா கிதாபுன் வாக்கியம் ஹாதா அல் கிதாபுன் பிரிந்த துண்டு. எஸ் விளங்கிச்சா? அர்த்தத்தையும் சொல்லுங்க. இப்போ நான் சொல்கிறேன் ஹாதா அல் கிதாபுன் அர்த்தம் சொல்லுங்க. இது ஒரு புத்தகம். ஹாதா அல் கிதாபுன் இல்லை அல் வந்தா கிதாபு வர புன் வராது. ஹாதா அல் கிதாபு இது ஒரு புத்தகம். ஹாதா அல் கிதாபு அல் வந்தா பிரிந்த துண்டா அப்போ இது ஒரு புஸ்தகம் வாக்கியம் சொல்றீங்க. இந்த புஸ்தகம் ஹாதா அல் கிதாபு இந்த புஸ்தகம். ஹாதா அல் பைத்து இது ஒரு வீடு. அல்லாஹு அக்பர். ஹாதா அல் பைத்து இது இந்த வீடு. அஞ்சு தடவை சொல்லுங்க. அல் வந்தா பிரிந்த துண்டு அது நினைவு நிற்குதுல்லப்பா. அஞ்சு தடவை சொல்றேன். அல் வந்தா பிரிந்த துண்டு அல் வந்தா பிரிந்த துண்டு அல் வந்தா பிரிந்த துண்டு அல் வந்தா பிரிந்த துண்டு அல் வந்தா பிரிந்த துண்டு. இப்போ சொல்லுங்க. ஹாதா அல் பைத்து பிரிந்த துண்டு. அர்த்தம் பைத் என்றால் வீடுனா பைத்தன வீடு இந்த வீடு. ஹாதா அல் கலமு கலமெண்டா பேனை இந்த பேனை. ஹாதா அஷ்ஷம்சு சூரியன் இந்த சூரியன். விளங்கிச்சா? ஆனால் ஹாதா ஷம்ஸ் வராது. நான் நினைக்கிறேன் ஷம்ஸ்ன்றது பெண் தானே அரபிகள் சொன்னதால். ஷம்ஸ்ன்றது பெண் தானேண்ணா ஆதி என்று தான் வரும். சரி ஓகே. ஹாதி அஷம்ஸ் என்று தான் வரும் நினைக்கிற மாதிரி. ஓகே விளங்கிச்சா உங்க சப்ஜெக்ட்? ஓகே அல் வராட்டி ஹாதா கிதாபுன் இது ஒரு புஸ்தகம். மாஷா அல்லாஹ். ஹாதா கிதாபுன் ஹாதா கலமுன் இது ஒரு பேனை. ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. விளங்கிச்சா? ரைட். ஹாதா அல் பைத்துன் என்றால் இந்த வீடு. ஹாதா அல் பைத்து துன் வராது. ஹாதா அல் பைத்துன்னா இந்த வீடு. ஹாதா பைத்துன் என்றா ஹாதா பைத்துன் அல் பைத்துன் வந்தா தான் இந்த வீடு. அல் பைத்து வந்தா இந்த வீடு. அல் பைத்து வந்தா தான் இந்த வீடு. ஹாதா பைத்துன் ஹாதா பைத்துன்னா இது ஒரு வீடு. விளங்கிச்சா? ரைட் ஓகே. அப்போ ஈன வந்து பாருங்க. ஹாசிஹி அல் ஹயாத்தி. நான் இதை ஒன்றுக்கு சேர்க்காமலே உங்களுக்கு சொல்கிறேன் விலங்கு லேசிக்கா. ஹாசிஹி அல் ஹயாத்தி. அப்போ இது வந்து பிரிந்த துண்டா இல்லை பிரிந்த துண்டு. அப்போ இது எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க இல்லை மொழிபெயர்க்கிறீங்க? ஹாசிஹி அல் ஹயாத்தி. இந்த ஹயாத்து. இந்த ஹயாத்து பிரச்சனை இல்லை. ஹயாத்துன்னா வாழ்க்கை. இந்த வாழ்க்கை. ஏன் இது ஹாசிஹி வந்து இது ஹாசா வராம பெண் ஹயாத்தி வந்து பெண் ஆகிக்கிறான். ஹயாத்தி வந்து பெண் தா வந்து சுட்டி. இதில் 4 தன்மையும் பார்ப்போமா? ஹாதி வந்து ரஃபாவா நசுபா ஜர் மாஷா அல்லாஹ். அதை எப்படி சொன்னீங்க? இதை வச்சு சொல்லலும். அல்லாஹு அக்பர். அதை வச்சா சொன்னீங்க. நீங்கள் ஸ்பாட்டாக சொன்னீங்க.
இதில் ரஃபாவும் நசுபும் ஜர்ரும் கண்டு எல்லாம் அது அது நான் மூணையும் போடுறேன். இல்லை நீங்கள் அதை வச்சு சொல்லுவீங்க ரஃபா நசுபு. நினச்சேன் நீங்கள் கொஞ்சத்தில் நல்ல ஸ்மார்ட் ஆகிட்டீங்க மாஷா அல்லா. அப்போ ஹாதி என்றா ரஃபாவுமாவேலும் நசுபுமாவேலும் ஜர்ருமாவேலும். அப்போ அடுத்தது இது அதையா பார்க்கணும். அல்ஹாத்தி இல்லை எண்ணிக்கை எப்பயுமே வந்து நிலை எண்ணிக்கை பெண் ஆண் பெண் பால் பால் அப்புறம் ஹாதிஹி ஒரு ஒன்று ஒன்று. அடுத்தது ஆனா பெண்ணா? பெண். பெண். ஏன் பெண்? ஏன் பெண்? ஏன் ஹாதிஹி பெண்? அது ஹாதி ஹாதா ஆண் தானே. மாஷா அல்லா மாஷா அல்லா. அது ஆண் ஹாதிஹி பெண். அதான் நான் இவ்வளோ படிச்சோம்மா. அப்புறம் ஆதி வந்து குறிப்பிட்டதா பொதுவா? பொது. பொதுவா இல்லை குறிப்பிட்டதா? ஏன் குறிப்பிட்டது ஏன் பொது? எனக்கு இப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு. குறிப்பிட்டதா பொதுவா? அனைத்து சுட்டுக்காற்றும் யூஸ் பண்ணுற வார்த்தையும் குறிப்பிட்டது தான். நான் 7 வகையில் உண்டு. இது அனைத்து சுட்டு காட்டுறா சொன்ன குறிப்பிட்டது ஒரு விஷயத்தான் நீங்கள் சுட்டு காட்டுவீங்க. விளங்கிச்சா? ரைட் ஓகே. அப்புறம் அல் ஹயாத்தி. அப்புறம் அல் ஹயாத்தியில் 4 தன்மையும் சொல்லுங்க பார்க்க. ரஃபா நசுபா ஜர்ரா ஜர் அது ஹயாத்தி சுட்டியும் ஜர்ன்னு எடுக்கலும். அல் ஹயாத்தியோ முஸ்லிமாத்தி பேட்டர்னுக்காக வருது. இல்லை முஸ்லிமாத்தின்னு அடுத்த தாவர். ஓகே அல் ஹயாத்தி. ஓகே அடுத்தது ஜர். அடுத்தது ஒருமையா ஒண்டா நிறையவா? ஹயாத்தென்ற உசுர் உண்டு. உசுர் இல்லை வாழ்க்கை உண்டு ஒரு வாழ்க்கை. ஓகே இப்போ ஒரு ஆனா பெண்ணா? பெண். பெண். ஏன் பெண்? ஃபீமேல். எஃப் தாவந்த சுட்டி. குறிப்பிட்டதா பொதுவா? குறிப்பிட்டது. ஏன் குறிப்பிட்டது? அல் வந்து சுட்டி. 4 மெச்சா பாருங்க. ஒன்றுக்கு ஒன்று மெச்சாகிட்டு பெண்ணுக்கு பெண் மெச்சாகிட்டு குறிப்பிட்டது மெச்சாகுது. இது ஜர்ராய்க்குது. இது ரஃபாவிலும் மேலும் நசுபாவிலும் ஜர்ராவும் மேலும். அப்போ இது ஜர் 2 தான் எடுக்கணும். அப்போ 4 மெச்சாவிச்சு இது வந்து பிரிந்த துண்டு. விளங்கிச்சா? இதை ஹாதிஹி ஏன் ஜர்ன்னு சொன்னீங்க தானே. இப்போ இது ஹாதி ஏன் ஜர்ராவிச்சுன்னு சொல்லலுமா உங்களுக்கு? அதை பார்த்து ஒன்று தான். ஆனால் இப்போ நாங்கள் இந்த ஹயாத்தி ஜர்ரெண்டு ஹாசி ஜர்ரெண்டு சொன்னோம் தானே. ஹயாத்தி ஜர் சுட்டியும் ஹாசி ஜர்ரா வல்லம்மா. ஹாசிஹி ஜர் சுட்டின்னு தான் ஹயாத்தி ஜர்ராவிச்சு. விளங்கிச்சா? ஏன் ஹாசிஹி ஜர்ராவிச்சு? கொஞ்சம் இதை ஃபுல் வாக்கியத்தை பார்த்து சொல்லுங்கள். ஃபுல்லாகவே பார்த்து சொல்லுங்கள். ஏன் ஹாசிஹி ஜர்ராவிச்சு? மாஷா அல்லா மாஷா அல்லா. நினைவீங்கதாப்பா. ஃபீ வந்து சுட்டிந்தான் ஹாசிஹி ஜர்ராவிச்சு. ஜார் மஜ்ரூர். ஹாசிஹி ஜர்ராவின்னு சுட்டிந்தான் ஹயாத்தி ஜர்ரா. விளங்கிச்சா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறீங்க மாஷா அல்லா. நீங்கள் வேறு ஆளி லெவலுக்கு அந்த லெவலுக்கு இல்லை. எங்களுக்கு அந்த லெவலுக்கு ஒரு நாள் வரையில கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறீங்க குருவான் மாஷா அல்லா எங்கட லெவலுக்கு. ஓகே மாஷா அல்லா மாஷா அல்லா. ஓகே சரி உமா கொஞ்சம் நேரம் தான் ஆகிக்குது எங்களுக்கு. ஆல்மோஸ்ட் 43 நிமிஷம் பேத்துட்டு. அடுத்தது வந்து ஹாதல் குர்ஆனி. ஹாதல் குர்ஆனி. இதா நீங்கள் நான் உங்களுக்கு லேசிக்க ஹாதா அல் குர்ஆனின்னு சொல்கிறேன். ஹாதா அல் குர்ஆனி. இது வந்து சிம்பிளாக சொல்லுங்கள். பிரிந்த துண்டா இல்லாட்டி பிரிந்த துண்டா? அப்போ எப்படி இதை டிரான்ஸ்லேட் மொழிபெயர்க்கிறேன்? ஹாதா என்றா என்ன? இது இது இந்த குர்ஆன். விளங்கிச்சா? இந்த குர்ஆன். ரைட் ஓகே. இப்போ அவங்க உதாரணம் தந்திக்கிறாங்க வாக்கியத்துக்கு. என்னதுக்கு? இதெல்லாம் வந்து பிரிந்த துண்டுக்கு உதாரணம் தந்திக்கிறாங்க இங்கே. இப்போ எல்லாம் உதாரணம் தராங்க என்ன? வாக்கியத்துக்கு. வாக்கியத்துக்கும் பிரிந்த துண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பிரிந்த துண்டுக்கு அல் இருக்குது. பிரிந்த துண்டுக்கு அல் இருக்குது. வாக்கியத்துக்கு அல் இல்லை. ஹாதா மட்டும்தான். ஹாதா இல்லாட்டி தில்க. இப்போ தில்க ஹுதூதுல் முதல்ல ஜாலிக்க பார்ப்போம். ஜாலிக்க தந்தி இல்லைன்னா ஓகே தாலிக்க தில்க தான் தந்திக்கிறான். ஜாலிக்க தில்க உலாய்க்க நினைவுக்கு தானே. ஜாலிக்கேண்டா ஆண் அந்த, தில்கேண்டா பெண் அந்த. ஓகே தில்க ஹுதூதுல்லாஹி. தில்க ஹுதூதுல்லாஹி. தில்க பெண்ணுக்கு பாவிக்கிறது. ஹுதூதுல்லாஹி. ஹுதூது என்றா இதை
பவுண்டரிக்கு சொல்லுவாங்க தமிழ் என்ன போட்டி எல்லைகள். ஓகே, ஹுதூத் என்றா எல்லை, ஹுதூத் என்றா எல்லைட பன்மை என்னது? அப்போ எல்லைகள், ஹுதூத் என்றா என்ன? எல்லைகள். அப்போ இது ஒருமை வடிவத்தில் இருக்கிற பன்மை. அப்போ என்ன இல்லை, அது என்ன பன்மை அதுக்கு சொல்கிறீங்க? என்ன வகையான பன்மை? ஒருமை மாதிரி இருக்கிற பன்மைக்கு நாங்கள் என்ன சொல்கிறீங்க? உடைந்து வரும் ஒருமை பெண், உடைந்த பன்மை. இது உடைந்த பன்மை, இது உடைந்த பன்மை சுட்டி ஒருமை பெண். அப்போ ஒருமை பெண், ஒரு பெண். ஐ சுட்டின் தான் என்னத்தை பாவிச்சிக்கிறாங்க? தீல்க பாவிச்சிக்கிறாங்க. ஐ சுட்டின் தான் ஜாலிக பாவிச்சு இல்லை. ஆனண்டா ஜாலிக பாவிக்கிறாங்க, பெண் சுட்டின் தான் தீல்க பாவிச்சிக்கிறாங்க. விலகிச்சாமா? தில்க ஹுதூதுல்லாஹி ஜாலிக. ஜாலிகண்டா ஆண், தில்கண்டா பெண். ஜாலிகண்டா ஆண், தில்கண்டா பெண். அப்போ ஈன ஹுதூதுக்கு அல் வந்திக்குதா இல்லையா? இல்லை. அப்போ இது வாக்கியமா? வாக்கியம். இது வாக்கியம், இது வாக்கியம். இது வந்து பிரிந்த துண்டு இல்லை, அல் வந்து இல்லா சுற்றி. ஹுதூதுல்லாஹி, ஹுதூதெண்டா எல்லைகள். ஹுதூதுல்லாஹி என்ன சம்பந்தம் சொல்லுங்க பார்க்க? ஹுதூதுல்லாஹி என்ன சம்பந்தம்? ஓ, இதை மட்டும் சொல்லுங்க. ஹுதூதுல்லா என்ன படிச்சதை வச்சு சொல்லுங்க. மாஷா அல்லா. அப்போ இதுக்கு ரெண்டு கேள்வி என்ன வரும்? அல்லாவுடைய. ஹுதூதெண்டா எல்லைகள், அல்லாவுடைய எல்லைகள். அல்லாவுடைய எல்லைகள். தில்க என்றா என்ன அர்த்தம்? தில்க என்றால் அந்த. அந்த. ஓ, அந்த அந்த அது ரெண்டு எடுக்கலும் அல் வர அல்லின வந்தில்லை. அப்போ எப்படி எடுக்கிறேன்? வாக்கியமாக எடுக்கிறியா இல்லை பிரிந்த துண்டா எடுக்கிறியா? பிரிந்த துண்டு அல் வந்தில்லை. அல் வந்தில்லை, அது சுட்டி அது வாக்கியம். வாக்கியம் இது. அப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்க, எப்படி இது? இது அல்லாவுடைய எல்லைகள், இது அது. அது அல்லாவுடைய எல்லைகள், அது அல்லாவுடைய எல்லைகள். இது அல் வந்தேன்டா அந்த அல்லாவுடைய எல்லை. அப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸ். இப்போ நான் இதை ஹுதூத் மட்டும் எடுத்தா அந்த எல்லைகள், அந்த எல்லைகள் சரியா? ஆனால் இதை வந்து இப்போ நான் இதை ரெண்டை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அந்த எல்லைகள் வரும், அல் வந்தீந்தா. அல் வரா சுட்டி அது எல்லைகள், அது எல்லைகள். அல் வராது, அல் வந்தா அந்த எல்லைகள், அந்த எல்லைகள். அந்த எல்லைகள். அல் வராது சுட்டியும் அது எல்லைகள், அது அல்லாவுடைய எல்லைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரம்பு, வரம்பு என்று சொல்கிறேன், வரம்பு மீறக்கூடாது, அல்லாவுடைய வரம்பு மீறக்கூடாது, எல்லைகள். அது அர்த்தம் தான். நாங்கள் குர்ஆனை பார்க்க போல அது அர்த்தம் சரியாக பார்ப்போம். ஆனால் இதை வந்து அவங்களுக்கு விளங்கணும் என்ன, இது வந்து வாக்கியம். சரி, அடுத்த 4 தன்மை டக்குன்னு சொல்லணும், டைம் இல்லா சுட்டி மெச்சாவது பாருங்கள். தில்க இது வந்து ரஃபா நசுபா ஜர்ரான்னு எங்களுக்கு தெரியும். ரஃபா நசுப் ஜர்ரான்னு எங்களுக்கு தெரியும், 3 ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒண்டெண்டு எங்களுக்கு தெரியும், பெண்ணெண்டு எங்களுக்கு தெரியும், அதுவே குறிப்பிட்டதுன்னு எங்களுக்கு தெரியும். ஹுதூதுல்லாஹி இது 4 தன்மையும் பார்க்கணும் நீங்கள். ஹுதூது வந்து ரஃபா வைக்குது, இது வந்து ரஃபா ஹுதூது சுட்டியும். இது வந்து எத்தனை பன்மை, ஆனால் இது உடைஞ்ச பன்மை சுட்டியும் ஒருமை பெண். இது குறிப்பிட்டதா பொதுவா? ரைட், ஓகே. இது வந்து இப்போ நீங்கள் புதுசாக ஒன்று நான் சொல்லித்தரேன். முதாஃபிலையில் முதாஃபிலை குறிப்பிட்டதா இருந்தால் முதாஃப் குறிப்பிட்டதா மாறும். முதாஃபிலை, ஓ முதாஃபிலைக்கு அல்லி இருந்தா இல்லாட்டி அது அல்லான்ற வார்த்தை குறிப்பிட்டது. அல் இல்லாட்டியும் அது அல்லா என்ற வார்த்தைக்கு அல்லிக்குதா இல்லைன்றது வேறு டாபிக். ஆனால் அல்லா என்ற வார்த்தை ஒத்தோட அல்லாட பேர், அல்ல பேர் தானே, அப்போ அது குறிப்பிட்டது. அப்போ அல்லா என்றது குறிப்பிட்ட சுட்டியும் ஹுதூத் என்றது குறிப்பிட்டதாக மாறும். அது சுட்டி இது குறிப்பிட்டது. பாருங்க, குறிப்பிட்டது மெச்சாவிச்சு, பெண்ணுக்கு பெண் மெச்சாவிச்சு, ஒன்றுக்கு ஒன்று மெச்சாவிச்சு. இன்ன ரஃபா நசுப்ஜர் 3 மாவேலும் இன்னும் ரஃபா என்றா இது ரஃபாவாக தான் இருக்கும். விளங்கிச்சா? அது 4 தன்மையை மெச்சாவிட்டு. ரைட், இன்னும் 2 பார்ப்போம். அது இன்னும் 10 நிமிஷம் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு கொஞ்சம் டைம் போய்த்துட்டு. ஓகே. உலாய்க்க அஸ்ஹாபுன் நாரி, உலாய்க்க அஸ்ஹாபுன் நாரி. உலாய்க்க எங்கே படிச்சோன்னாங்க? சுட்டி காட்டுறதுல தாலிக்க தில்க உலாய்க்க, சரிதானே? தாலிக்க தில்க உலாய்க்கில் படித்தோம். அஸ்ஸாபு என்று சொல்கிறது என்ன அர்த்தம் எடுத்துக்கிறாங்க இந்த தமிழில்? துணை, அவர்கள் தான் நெருப்பின் துணைவர்கள். ஓகே, துணைவர்கள் என்ற அர்த்தம் எடுத்துக்கிறாங்க.
அஸ்ஸாபு என்று சொல்கிறது வந்து இப்போ இப்போ யானை படைக்கு சொல்கிறேன். அலம் தர கைஃப ஃபால ரப்புக்க பி அஸ்ஹாபில் ஃபீல். அஸ்ஸாபில் ஃபீல் யானை படை, ஃபீல் என்ற படை, யானை படையவர்கள், யானை மனிதர்கள். அது அந்த அந்த அர்த்தம் வந்து அஸ்ஸாப் என்று சொன்னால் அஸ்ஸாபு சுஃபா, அது அந்த மனிதர்கள் மாதிரி, அந்த அந்த ஆக்கள், அந்த ஆக்கள் வாசிகள், வாசிகள் என்ற அர்த்தம் எடுக்கணும். யானை சொர்க்கவாசிகள், அஸ்ஸாபுல் ஜன்னண்டா சொர்க்கவாசிகள். இனி இவங்க இப்போ வாசிகள் என்று எடுக்கிறேனேண்ணா, அப்போ இது நரகவாசிகள், நெருப்புடைய வாசிகள். அன்னார் நரகம் என்று எடுத்தால் நெருப்பு, நான் நரகம் என்று எடுத்தால் நரகவாசிகள், அஸ்ஸாப் என்று வாசிகள். அஸ்ஸாப் என்று ஒரு ஒரு இடத்துல மிச்ச காலம் மீக்கிறவங்க தான் அது அந்த வாசிகள், ஊரி வாசிகள் நாங்கள் சொல்லுவோம். அந்த அர்த்தம் தான் இன வரும். அப்போ உலாய்க்கு என்று சொல்கிறது கிட்டையா தூரமா? உலாய்க்கு தூரம். அப்போ அந்த அந்த நரகவாசிகள் இல்லை, அந்த நரகவாசிகள் அல் வந்து இல்லை, அல் வந்தா தான் அந்த நரகவாசிகள். அல் வராட்டி எப்படி இருக்கணும்? நரகவாசிகள் அவர் அவர்கள் தான் நரகவாசிகள், இல்லாட்டி அது நரகவாசிகள், அதுதான் நரகவாசிகள். பாருங்க எப்படி கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் தான் நரகவாசிகள், நரகவாசிகள் பேசிக்கா அவர்கள் தான் நரகவாசிகள். அப்போ இல்லாட்டி அது நரகவாசிகள், அது வாக்கியமாக மாறும். அதுதான், அது எங்களுக்கு அதுதான் என்று எடுக்கணும், அது வாக்கியத்தை காட்டுறது. அதுதான் நரகவாசிகள், அந்த நரகவாசிகள் இல்லை, அதுதான் அல் வந்தா அந்த நரகவாசிகள். விளங்கிச்சாம்மா? அதுதான் நரகவாசிகள். ஓகே, அது வாக்கியம் மாறும். ஓகே, கடைசி ஹாசிஹி நாக்கத்துல்லாஹி. நாக்கத்து என்றா இது வந்து ஒட்டகம் என்று எடுக்கலும். ஹாதி என்றது இதுவா அதுவா? இது அப்போ ஈன வந்து அல் வந்து இல்லை, அப்போ வந்து இது வாக்கியமா பிரிந்த துண்டா? அல் வந்து இல்லை, வாக்கியம். அப்போ இது நீங்கள் வாக்கியமாக தான் டிரான்ஸ்லேட் பண்ண. நாக்கத்துல்லா என்றா அல்லாஹ்வுடைய ஒட்டகம், அல்லாஹ்வுடைய. நிறைய சாலி அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் வருது இதில். அப்போ இது வந்து இதுதானே இந்த அல்லாஹ்வுடைய ஒட்டகமா? இது ஒரு அல்லாஹ்வுடைய ஒட்டகமா? இது ஒரு அல்லாஹ்வுடைய ஒட்டகம். இதான் இது அல்லாஹ்வின் ஒட்டகம், இல்லாட்டி இது அல்லாஹ்வின் ஒட்டகம் அப்படி இருக்கு. இது அல்லாஹ்வின் ஒட்டகம். விளங்கிச்சா? ஏன் இது வாக்கியமாக மாறுது? ஏன் வாக்கியமாக மாறுது? அல்வராசுட்டி. அப்போ இன்றைக்கு நீங்கள் படித்தது சரியான சிம்பிள். என்னது? அல் வந்துண்டா பிரிந்த துண்டு, அல் வராட்டி வாக்கியம். அல் வந்தா பிரிந்த துண்டு, அல் வராட்டி வாக்கியம். சரியா? இப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யணும். எப்படி கண்டுபிடிக்கிறீ? அல் வராட்டி வாக்கியம், அல் வந்தா பிரிந்த துண்டு, அவ்வளோதான். உதாரணம் ஒன்று செய்கிறேன். உதாரணம் ஓகே. பிஹாதல் ஹதீசி. ஹாதல் ஹதீசி. ஹதீஸ்னா நியூஸ் என்று எடுக்கலும். இது அல் வந்திக்குது, வாக்கியமாக பிரிந்த துண்டா? பிரிந்த துண்டு. அப்போ இந்த நியூஸ், இந்த செய்தி வந்திக்கிற சுட்டி. விளங்கிச்சா? அப்போ இதெல்லாம் பண்ணிங்கண்டா உங்களுக்கு இது சப்ஜெக்ட் நல்லாவே விளங்கிடும். என்ன நினைச்சுக்கொள்ளணும்? அல் வந்தா பிரிந்த துண்டு, அல்வராட்டி வாக்கியம். அல் வந்தா பிரிந்த துண்டு, அல்வராட்டி வாக்கியம். வாக்கியம். மாஷா அல்லா, மாஷா அல்லாண்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது இன்ஷால்லா சினோரு டாபிக் கொண்டிருக்குது, ஜும்லா இஸ்மியாண்டு. இதை நான் செய்கிறேன் இல்லைன்னு யோசிக்கிறேன். இல்லாட்டி நான் இதை கடைசிக்கு செய்கிறேன். நாங்கள் டிரெக்டாக எங்களுக்கு போவேலும், என்னது ஃபிஹிலுக்கு போவேலும். நான் தேவையில்லையா? அது வந்து எப்படி, அது வந்து தேவையா இல்லையா நான் யோசிச்சு சொல்கிறேன். இன்ஷால்லா நாளைக்கு யோசிச்சு சொல்கிறேன். இதை நாங்கள் பண்ணுறேன் இல்லாட்டி நான் வந்து இதை லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறேன். ஆனால் முக்கியமான விஷயம் வந்து ஃபிஹில் ஸ்டார்ட் ஆக போகுது. மாஷா அல்லாண்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் கடைசி டாபிக்கு வந்துட்டோம். ஃபிஹில் அதோட எல்லாம் முடிஞ்சு இன்ஷால்லா. அப்புறம் குர்ஆன் தான் செய்வோம் இன்ஷால்லா. அல்லா சுப்ஹானஹு வ தஆலா துஆ கேட்டுக்கொண்டே இல்லைங்கம்மா. உடவானம் படிக்க டைம் கிடைக்கணும், அதே மாதிரி படிக்கிறது விளங்கணும். அப்புறம்
அதை படித்தது அமல் செய்யணும், முழு உலகத்துக்கு வெற்றி வைக்கணும், துவா கேட்டுக்கொண்டு இல்லைங்க. அவசரமாக படித்து விளங்குறதுக்கு துவா செய்யுங்க. இந்த பரக்கத்துன்றது ரப்போட கையில். எவ்வளோ நேரம் படிக்கிறதுன்றது இல்லை. தபாரக்கல்லதி பீதிஹில் முல்க். அவன்கிட்ட அதை நாங்கள் படிப்போம். நான் நினச்சி கொண்டிருக்கிறேன் சூரா பக்கராவை தான் நான் இப்போ படித்து கொண்டிருக்கிறேன். பக்கராவில் தான் ஸ்டார்ட் ஆகுறேன்னு, பக்கரா இல்லை சாரி, முல்க் தபாரக்கல்லதியில் ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சி கொண்டிருக்கிறேன். ஏன்னா தபாரக்கல்லதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவன் வந்து சரியான பரக்கத்தான. அவன் பரக்கத்தை தந்துட்டான் என்றா உம்மா. மாஷா அல்லா நானும் யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் லைஃப் தான் நீக்குது, முழு குர்ஆனை எப்படி முடிக்கிறது? ரப்பு பரக்கத்தாகிட்டான் என்றா எங்களுக்கு கொஞ்சம் லைஃப் இல்லை, ஒரு செகண்ட்லேயே முழு குர்ஆனை முடிக்கல. ரப்போட பரக்கத் கிடைச்சிட்டேன். ரப்பு தான், அவன் தான் பரக்கத்தை உண்டாக்குறது. ரப்புக்கு வேண்டி ஒன்று செய்யணும். அப்போ நான் இன்ஷா அல்லாஹ் நினச்சி கொண்டிருக்கிறேன் பரக்கத்துக்கு தபாரக்கல்லதியில் ஸ்டார்ட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். சூரா முல்கில் ஸ்டார்ட் ஆகும். என்ற ரப்பு பறக்கத்தானவன் அவன் எங்கள்கிட்ட இதோ உழைப்பு இந்த முயற்சியில் அவன் பறக்கத் செய்வான். அவன் பறக்கத் செஞ்சான்னுண்டா எங்களுக்கு மாஷா அல்லாஹ் கொஞ்ச நேரத்தில் நிறைய படித்தோம், கொஞ்ச நேரத்தில் நிறைய விஷயம் செய்வோம். சில மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறக்கத் செஞ்சுட்டான். சில இப்போ உதாரணத்துக்கு அது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அனஃபி அவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறக்கத் செஞ்சுட்டான். அவங்களோட வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை, ஆனால் நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு செஞ்சுட்டு போயிடுது. புகார் ரஹ்மத்துல்லாஹி கொஞ்ச கால வாழ்க்கை எவ்வளோ ஒரு ஹதீஸ் கிதாப் எழுதிட்டு அதில் எவ்வளோ பரக்கத். இன்றைக்கி எத்தனை பேர் அதை வாசிக்கிறாங்க? ரப்போட பரக்கத் அது. அவன் பரக்கத் செஞ்சுட்டான்டா. புகார் ரஹ்மத்துல்லாஹி அவனை அந்த உழைப்பில் அவன் பரக்கத் செஞ்சுட்டான். இன்றைக்கு முழு உலகமும் அவங்களோட புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்குது. அதே மாதிரி அவன் எங்கட உழைப்பிலையும் பரக்கத் செஞ்சான். இந்த ரப்பு முழு உலகத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தாக இதை கொடுத்துக்கொண்டு அதால் நிறைய பேருக்கு இதை காரணமாக்குவான். நிறைய பேர் குர்ஆனை விளங்குறதுக்கு, அதை படி அமல் செய்கிறதுக்கு, அதை முழு உலகத்துக்கு எத்தி வைக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரணமாக்குவான். அது சொல்லி நினச்சி கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சூரா முல்கில் ஸ்டார்ட் ஆகிறேன் இன்ஷா அல்லாஹ். அது சொல்லி இதை முடிச்சிடுவோம். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் தபாரக்கல்லதி ஸ்டார்ட் ஆகி முழு குர்ஆனையும் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விளங்கி குர்ஆனை விளங்கி அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த ஆமீன் ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.